நாங்கள் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று உபநிடதங்களை பற்றி உரையாடி கொண்டு வருகிறோம். பொதுவாக சைவத்தமிழ் மக்களுக்கு சைவாக்களுக்கு அந்த உபநிடதம் என்று நாங்கள் பொதுவாக கேள்விப்படுறது குறைவு. ஆனால் இப்போ தெரிகிறது உபநிடதம் என்பது வேதங்களினுடைய ஒரு பகுதி. இதை வேதத்தினுடைய முடிவு பகுதி, இறுதி பகுதி, அறுதி பகுதி என்று சொல்லலாம். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை திரட்டி அதில் ஒரு பகுதி முழுக்க தோத்திரங்கள் இருக்கும். ஆரண்யகம் என்ற ஒரு பகுதி முழுக்க கிரியாகாண்டம் இருக்கும், ஜாகங்கள், வெள்ளிகள். அந்த பகுதி முழுக்க இந்த பகுதி வேதத்தினுடைய ஞான காண்டம் என்று சொல்றது. இங்கேதான் அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் சிவஞான சித்தியார் படிக்கிற மாதிரி இதிலே கேள்விகள், உரையாடல்கள் இருக்கு. பலதரப்பட்ட கேள்விகள், உரையாடல்கள். அந்த காலத்திலே இருந்த ரிஷிகள், அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய சபையிலே அப்படிப்பட்ட பல பல உரையாடல்கள் இருக்குது. கேட்பார்கள் கேள்வி. இந்த உலகம் எப்படி வந்தது, எங்கே இருந்து வந்தது, எங்க போகுது, இந்த உயிர்கள் எங்கே இருந்து வந்தன, எங்க போகுது, ஏன் இந்த உலகத்துக்கு வந்தன, இந்த உலகத்துக்கும் இந்த உயிர்களுக்கு என்ன தொடர்பு, இதுக்கு பின்னால என்ன இருக்குது, கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரோ, இருந்தால் அவருக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு, அவருக்கும் உயிர்களுக்கு என்ன தொடர்பு, என்ன பர்பஸ், எங்கட வாழ்க்கை இந்த வந்ததுன்ற நோக்கம் என்ன, என்ன அப்படியான கேள்விகளும் உரையாடல்களும் இருக்கு. மேலத்தைய தத்துவ ஞானத்திலே கிரேக்க தத்துவ ஞானிகள் பிளேட்டோ, அரிஸ்டோட்டல் அவர்களுடைய உரையாடல்கள் இதே மாதிரி இருக்கும். அது பொதுவாக சமூகத்தை பற்றி இருக்கு. ஒரு அரசு எப்படி இருக்கணும், பிரஜைகள் எப்படி இருக்கணும், சமூகம் எப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட உரையாடல்கள் அதை எழுதி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரியாக எங்களுடைய பாரத பண்பாட்டில் அதில் எங்களுடைய சமய பண்பாட்டில் ஆன்மீக விஷயங்களை இப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள் ரிஷிகள். இப்படிதான் உபநிடதங்கள். வேதத்தில் உபநிடதங்கள் நிறைய இருக்கு. வேதத்தை ஒவ்வொரு பகுதியா பிரித்து வச்சிருப்பார்கள். கிளை அல்லது சாகை என்று சொல்லுவார்கள். சாகை என்றால் ஒரு கிளை. ஒரு கிளையில என்ன இருக்கும் என்றால் அந்த காயத்ரி, எல்லாருக்கும் பொதுவான காயத்ரி. அதை விட அந்த வாழ்க்கையில அவர் அன்றாட நித்திய ஹோமத்துக்கு செய்ய வேண்டிய மந்திரங்கள், நித்திய அனுஷ்டானத்துக்குரிய மந்திரங்கள், அதுகளோட அவை செய்யக்கூடிய அக்னிஹாரியத்துக்குரிய மந்திரங்கள், வழிபாடுகள், அதோட அவையின் ஞானத்துக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. அப்ப ஒருவர் வேதத்துல எல்லாத்தையும் படிக்கிறாட்டிலும் இந்த பரம்பரையா ஒவ்வொரு கிளையையும் ஒரு பரம்பரையிட்ட கொடுத்தாச்சு. இது உங்களுக்கு இப்ப எல்லா கிளைகளுக்கு இடையில ஒற்றுமை இருக்கும், ஆனால் தனித்துவமும் இருக்கும். அப்போ ஒரு கிளை எடுத்தா ஓகே, உங்களுக்கு காயத்ரி பொது, மற்றபடி இது உங்களுக்கு மந்திரம், இது உங்களுக்கு இப்படி, இது உங்களுக்கு இப்படி, உங்களுக்கு என்று சொல்லி கொடுத்தாச்சு. வீட்டில் ஒவ்வொரு உபநிடதமும் இருக்கும். இப்படி எண்ணிறந்த உபநிடதங்கள். ஆனால் பல கிளைகளும் இன்றைக்கு வழக்கொழிஞ்சு போச்சுது. அப்ப இதுல ஒரு 108 உபநிடதங்களை திரட்டி வச்சிருக்கணும். அப்ப வேதாந்த மரபில தான் இந்த உபநிடதத்தை திரட்டி வச்சது. ஏனென்றால் சித்தாந்தம் மாதிரி இல்லை, வேதாந்தத்துக்கு பிரஸ்தான திரயம் என்று சொல்லுவார்கள். பிரஸ்தான திரயம் என்று அவைக்கு முக்கிய புத்தகங்கள் 3. ஒன்று பகவத்கீதை, 2வது வியாசர் இந்த வேதத்தினுடைய பொருள்களை சுருக்கி செய்த பிரம்மசூத்திரம். எங்களுக்கு சிவஞான போத சூத்திரம் சைவத்தில் இருக்கிற மாதிரி. சைவத்தில் சிவஞான போத சூத்திரம் 12, ஒரு 41 லைன்ல இருக்கு. பிரம்மசூத்திரம் அதை விட 10 மடங்கு பெரியது, 410 சூத்திரங்களுக்கு மேல இருக்கு. அதே வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள்களை வியாசர் சுருக்கி செய்ததாக சொல்லுவார்கள். பிரம்மசூத்திரம் அவர்களுக்கு ஒரு அடிப்படை. அதே மாதிரி மகாபாரதத்திலே கிருஷ்ணர் இவைக்கு உபதேசித்த இந்த பகவத்கீதை அவர்களுக்கு ஒரு அடிப்படை. பகவத்கீதை 3வது அவருக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த உபனிஷதங்கள் 108. இந்த 3ம் வேதாந்தத்துக்கு அடிப்படை. அப்ப அவை அதை பதிவு செய்து வச்சிருக்கிறார்கள் பேணி.
இந்த உபநிடதங்கள் எங்களுக்கும் தேவை. ஆனா எங்களுக்கு அதை விட முக்கியமான புஸ்தகங்களாக நாங்கள் ஆகமங்களையும், ஆகமங்களோட சேர்ந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது 28 சிவாகமங்கள் மெயினா இருக்குது. அது ஆகமங்கள ஒன்றிலே 4 பகுதி இருக்கும். சரியா காண்டம், கிரியா காண்டம், யோக காண்டம், ஞான காண்டம் என்று 4 இருக்குது. எல்லா ஆகமங்கள்லயும் அது இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வேதத்திலே எப்படி கிளைகள் மரபுகள் இருக்குதோ இங்கேயும் அப்படித்தான். ஒத்துமை இருந்தாலும் இந்த கோயில் இந்த ஆகமத்தின்படி தொடங்கப்பட்டதென்றா அந்த ஆகமத்தின்படி தான் கொடியேற்றுறது, அந்த ஆகமத்திட்டு தான் பூசை, அந்த ஆகமத்தின்படி தான் திருவிழா எல்லாம் நடக்கும். சிதம்பரத்துக்கு மகுடாகமப்படி வளர்க்கும். சிதம்பரம், தஞ்சாவூர் இதெல்லாம் மகுடாகம கட்டடம் கட்டேக்கே அதுதான். ஆனா இன்றைக்கு ஆகமம் இல்லாம போய் அது பிறகு பத்ததி கைநூல்கள் ஒரு ஷோர்ட் ஹேண்ட் புக்காக பதஞ்சலி பத்ததியினூடாக சிதம்பரத்தில் நடக்குது. இந்த அங்கோவாட்ல எல்லாம் கோயில்கள் எல்லாம் கட்டி இருக்குத்தானே, பாலி, கம்போடியா, அந்த அதுகளை இந்தோனேஷியாவில் போய் பார்க்க அதுகள் எல்லாம் மகுடாகம விதிப்படி கட்டப்பட்டவை. காரணாகமம் இருக்குது, காமிகாகமம் இருக்குது, அஜிதாகமம் இருக்குது, லலிதாகமம் இருக்குது. இப்படி நிறைய ஆகமங்கள் இருக்கின்றன. இதுலயும் கணக்கு எங்களுக்கு வழக்கொழிஞ்சு போச்சு. காரணாகமம் காமிகாகமம் தான் பொதுவாக கிரியைகளுக்கு இன்றைக்கு பொதுவாக இருக்கிறது. மற்ற ஆகமங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுவார்கள். அப்ப இந்த கிரியைகள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஞான காண்டம் என்பது ஞாகமங்கள்ல இருக்கிற இந்த உபநிடதங்கள்ல இருக்கிற ஞானம் மாதிரித்தான். ஆனா அதை இன்னும் விரிவாக விளக்கி சொல்லுறது. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை. வேதங்கள் அப்படியே ஆச்சரியக்குரிய ஐயா, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே. இது வேதம் சொல்லும், வேதம் சொல்லும். ஆனா அவரை எப்படி இந்த கையுக்குள்ள கொண்டு வாரதுன்றது ஆகமன் சொல்லும். எப்படி ஆல் பர்வசிவ் ஆல்மைட்டி காட எப்படி இன்டர்னலைஸ் பர்சனலைஸ் பண்ணி எங்களுக்கு அவரை கொண்டு வாரது சொல்லும். அதான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அப்படி ஒரு வழி சொல்லும். சலம்பூ பொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்லும். இப்படி உத்திகளை சொல்லுவது இந்த ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் என்ற பொருள்களை தமிழ்ல மெய்கண்ட சாத்திரங்கள் என்று 14 நூல்களை எழுதி வச்சிருக்கேன். சமஸ்கிருதத்தில் இருக்கிற எங்களுடைய சித்தாந்த நூல்களை விட தமிழ்ல இருக்கிற நூல்கள்லாம் எங்களுக்கு கூட பிரமாணமா விளக்கமா செறிவா இருக்கு. ஆனால் இந்த தமிழ்ல இருக்கிற இந்த சித்தாந்தத்துக்கு அடிப்படை இந்த வேதங்கள்ல இருக்கிற இந்த உபநிடதம். வேத முடிவாக இதை சைவம் சொல்லும் உபநிடதங்களை வேத சிரசு என்று சொல்லும். வேதத்தின் உச்சி அது சைவம் சொல்றது. சங்கரடாக்கள் சொன்ன வேத அந்தம், வேதத்தின் முடிந்த முடிவு என்று சொல்லுவார்கள். இப்ப நாங்க சொல்றது அதனுடைய விளக்கமா இருக்கிறபடியினால சைவத்தை சொல்லுவார்கள் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம். இந்த உபநிடதங்கள் 108. அதுல சைவர்களுக்கு 36 மிக முக்கியமானது. நாங்கள் உபநிடதம் என்று சொல்றதுல அவை சில பேர் சொல்றீர்கள். எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீருத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இல்லையா? ஸ்ரீருத்திரம் என்பது ஜசுர்வேதத்துல இருக்கிறது. கோயில்கள்ல திருவிழா செய்யக்க அந்த ஸ்ரீருத்திரத்துல 11 அணுவாகம் இருக்குது, நமகம் இருக்குது, சமகம் இருக்குது. நமகம் எல்லாம் நமோ நமகா என்று முடியும், சமகம் ச என்று முடியும். அப்ப இவர்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டா, அந்த 11 அணுவாகத்துக்கு பதிலாக ஒரு அணுவாகத்தை படிச்சு அபிஷேகம் செய்கிறது. அதுதான் நடக்கிறது பலமையா. நாங்கள் அப்படித்தான் எங்கட பூசைகள் எல்லாம் நிறைய செய்ய வேணும். எங்களுக்கு தலைப்பா கட்ட வேணும், தர்ப்ப போட வேணும். நான் என்னுடைய மனைவி, மக்கள், மருமக்கள், பக்கத்து வீட்டுக்காரர், சம்பந்தி எல்லாரையும் வச்சிருந்து அவன் பேரெல்லாம் சொல்லி தர்ப்ப போட வேணும். இப்படி எல்லாம் நிறைய வேலையெல்லாம் எங்களுக்கு இருக்கவே சுவாமிக்கு கணக்க செய்யறே இல்லை. நாங்கள் ஊற்றி அனுவாகத்தோட முடிச்சுடுவோம். ஆனா உண்மையில சிறப்பா செய்யறதுன்னு சொன்னால் இந்த நேரங்களை சுருக்கி சுவாமிக்கு அந்த 11 அணுவாகமும் சொன்னாலே நல்லா இருக்கும். அப்ப சைவத்துல அந்த 11 அணுவாகமும் சொல்லி ஓமம் வளர்த்து கும்பம் வச்சு அந்த கும்ப நீரை கொண்டு அபிஷேகம் செய்கிறது வளம். இது நித்தியமா கோயில்கள்ல செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது இருக்குது.
நாங்கள் யாத்திரை போன பொழுது அங்கே இந்தியாவில் ரிஷிகேஷில் போய் தங்கி இருந்த பொழுது அங்கே இருக்கிற அவருக்கு கங்காதீஸ்வரர் என்று சொல்றது, கங்கை கரையில் ரிஷிகேஷில் தயானந்த ஆசிரமத்தில் ஒவ்வொரு நாளும் விடியவில்லைன்னா அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு. அதில் இந்த ருத்திரத்தை சைவர்கள் நாங்கள் அந்த கிரியையோடு ஓமம் வளர்த்து செய்கிறது, அவர்கள் ருத்ரத்தை ஓதிக்கொண்டிருப்பார்கள், கொஞ்சம் பேர் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் அவர்கள் செய்கிறது. அதுபோல சிம்பிளிஃபைட் வேர்ஷன். சில வேளைகளில் எங்களுக்கு இப்படி எளிமையாக்கம் தேவைப்படுகிறது. ஏன்னா எங்களுடைய கிரியைகளுக்கு இப்போ எங்களுக்கு நேரம் வசதி வளங்கள் குறைவாயிருக்கிறது உண்டு. மற்றது பல பேருக்கு புரியாது, வியாபாரங்கள் வர புகுந்துடும். அப்படினால சில வேளை எளிமை தேவை. கும்பாபிஷேகம் எல்லாம் ஞாகம விதிகளில் செய்கிறது. இப்போ பெரும் வியாபாரம் பெரும் பொருட்செலவா வந்துட்டு, அப்ப சிலதுகள்ல நாங்கள் அந்த ஆழமான கருத்தெல்லாம் இருந்தாலும் அதை அவதானிக்கிறது குறைவண்டதில் அது அப்படி போகுது. அப்ப அவர்கள் சிம்பிளிஃபைடா செய்கிறார். அப்ப ஹிரே ருத்ரம் என்றது எங்களுக்கு சைவர்களுக்கு அது ஒரு உபநிடதம், அது ருத்ர உபனிஷதம் என்று சொல்லுவோம். ஆனா உபநிடதத்திட்ட வர்றதுல அங்க மற்றவர்கள் அதை உபநிடதம் என்று சொல்லலாம். அதே மாதிரி 36 உபநிடதங்களை மானிப்பாய் திருவிளங்கத்தார் இந்த சிவஞான சித்தியர் உரையில குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப 36 உபநிடதங்கள்ல சிலதை தேடினா அந்த பேரையே காண கிடைக்குது. அப்புறம் கொஞ்சம் பேரை தேடி கேட்டு பார்த்து அது பார்த்தா சில உபநிடதங்கள் இல்லை. அது ஒவ்வொரு இடங்கள்ல இந்த வேதத்துல வர சில வசனங்கள் உபநிடதமா இருக்கு, அதை அதை பொருட்படுத்தாதால அதை பொருட்படுத்துறது இல்லை. அப்ப நாங்கள் எங்களுக்கு 36 உபநிடதங்கள் மிகவும் முக்கியமானது. அது பிறகு வடிவ அழக அதெல்லாம் சொல்லி இருப்பார், பேரெல்லாம் போட்டு கேட்டு சொல்லி இருப்பார் இடத்தை. இந்த 36 உபநிடதங்கள் எங்களுக்கு மாறி நாங்கள் அதை பெருசா படிக்கிறது இல்லை. ஆனா வேதாந்தத்துல 10 உபநிஷதம் முக்கியம். தச உபநிடதம் என்று சொல்லுவார்கள், தச உபநிடதம். அத ஏனென்று கேட்டா சங்கராச்சாரியார் இந்த 10 உபநிஷதத்துக்கு வியாக்கியானம் விளக்கம் எழுதி இருக்கிறேன், அது இருக்கு. இப்ப நாங்கள் இந்த உபநிடதத்துல நாங்கள் உண்டு பார்த்துட்டோம். கைவல்ய உபநிடதம் என்றதை பார்த்துட்டோம், ஒரு மாதிரி பார்த்தாச்சு. 2வதாக நாங்கள் எடுத்துக்கொண்டது தைத்திரிய உபநிஷம். இந்த தைத்திரிய உபநிடதம் கதை என்னென்று கேட்டா தத்திரி புறாக்கள் அந்த வேத விஷயங்களை என்று சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஒரு குருவானவர் தன்னுடைய மாணாக்கர்களை பல இடங்களுக்கு அனுப்பி பல குருகுலங்கள்ல நடக்கின்ற ஆன்மீக விடயங்கள் கற்பிக்கப்படுகின்ற பழகப்படுகின்ற ஆன்மீக விடயங்களை பார்த்து திருப்பி சொல்லுமாறு சொன்னேன். அது எழுதினதுதான் இது. இது எப்படி என்றா, புறாக்கள் எப்படி பல இடங்களுக்கு பறந்து திரிந்து பல வகைப்பட்ட தானியங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை கக்கி எடுத்து திருப்பி குஞ்சுக்கு கொடுக்கும் இல்லையா? ஊர்ல பார்த்துருப்பேன் நாங்கள். எங்களோட வீட்டுல எல்லாம் புறா அந்த பெரிய சுண்ணாம்பு சுவர் தானே, அகல சுவர், மேல கூடு கட்டிடுவார். கூடு கட்டினா குஞ்சு எல்லாம் இருக்கும், இது நடக்கும். அங்கே இருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். நாங்கள் ஏறி போய் பார்க்கிறோம் அதை குஞ்சு எடுத்து. சின்ன புறா குஞ்சுக்கு இறகு முளைச்சிருக்காது, இரைப்பை வெளியில தெரியும். இப்ப பார்த்தா உள்ளுக்கு அந்த தானியங்கள் இருக்கு, நெல்லு தானியம் மஞ்சளா தெரியும், உளுந்து தானியம் கருப்பா தெரியும், பச்சையா தெரியும். அப்படி எல்லா தானியங்களும் இந்த இரைப்பையில அப்படியே வெளியில தெரியும். அது புறா கொண்டு வந்து கக்கி கக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த எங்கும் சென்று அறிந்த மாணவர்கள் திருப்பி வந்து இதை சொல்லுகிறார்கள். சொன்ன போது அது எல்லாத்தையும் எழுதி வச்சதுதான் இந்த தத்திரிய உபனிஷதங்கள். அப்ப தத்திரி புறாக்கள் போல சென்று சேகரித்து உண்டலை கக்கி எடுத்து வெளியிலே சொன்னது. அதான் தைத்திரிய உபனிஷத்து. அந்த தைத்திரிய உபனிஷத்துல 2 பகுதி பார்த்தோம், 3 பகுதி இருக்குது. முதல் பகுதி பார்த்துட்டோம், சிக்ஷாவல்லி, ஒரு குருகுலத்தை பற்றியது. ஒரு குருகுலத்துல படிப்பிக்கிற ஒரு வாத்தியார் அல்லது பிரின்சிபல் அல்லது ஒரு குருவானவர் என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார், அவருடைய பிரார்த்தனைகள், தனக்கு எப்படிப்பட்ட மாணவர்கள் வர வேணும் என்று யோசிக்கிறார் எல்லாம் சொல்லி, அப்புறம் அங்கே கற்கப்படுகின்ற சிலபஸ் குறிப்பாக சொல்லி, அந்த மாணவர்களை பற்றி சொல்லி, குருகுலம் நிறைந்து வெளியேறும் பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சின்ன குட்டி ஸ்பீச். நான் சொல்றது முதலாவது அந்த பட்டமளிப்பு விழாவில ஒரு உரையொன்று கொடுப்பினோம், கன்வகேஷன் ஸ்பீச். அது மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன குட்டி ஸ்பீச் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்வகேஷன் ஃபீஸ் ரெக்கார்டட் இந்த ஹிஸ்டரி என்று சொல்லலாம். அது ஒரு எங்க இருக்கோ தெரியாது எனக்கு. தைத்திரிய உபனிஷத்துல இருக்கு.
அப்போ அதில் ஒன்று சொல்லுவார்கள். இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறது ஒன்று இருக்கு. இப்போ வந்து சொல்லுவார்கள் ஆன்கோயிங் எஜுகேஷன். முந்தித்தான் படித்து முடிச்சுட்டு வெளிக்கிட்ட உடனே பிறகு அந்த அறிவை வச்சுக்கொண்டே வாழ்நாள் முழுக்க அந்த வேலையை செய்கிறது. இப்போ அப்படி இல்லை, மருத்துவத்திலே அப்படி இல்லை. நாங்கள் கற்று வெளியேறின காலத்தில் இருந்த அறிவை விட மருத்துவ சிஸ்டம் வந்து எவ்வளவோ மாறிட்டு. அப்போ தொடர்ந்து படித்து கொண்டிருக்கணும். நாங்கள் மருத்துவத்தில் செல்லுவோம் சிஎம்இ, கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன். அதுக்கு ஆதாரமாக இங்கே மருத்துவ சபைகளுக்கு நாங்கள் சில டெஸ்ட்டுகள், சில அறிக்கைகள் கொடுத்து கொண்டே இருக்க வேணும். எல்லாம் இந்த வருஷத்துக்கு எனக்கு கொண்டு இருக்குது, மே ஜூன்லேயே கொண்டு இருக்குது எங்களுக்கு அப்படி உண்டு. அப்போ என்னென்ன விடயங்களில் நாங்கள் என்னென்னத்தை புதுக்க கற்றிருக்கிறோம், அதில் என்னென்ன செயற்பாடுகளை செய்கிறோம்ன்றது அறிக்கையிட வேணும். அப்படி அது அது இல்லாத கம்ப்யூட்டரும் அப்படித்தான் இப்போ எல்லாம் மாறிக்கொண்டே தான் போகுது. அப்போ இங்கேயும் அதை சொல்கிறார்கள், நீங்கள் படித்து இதோட முடியல, தொடர்ந்து அறிய வேணும். அறிகிறதுக்கு ஏற்கனவே நல்லவர்கள் பெரியவர்கள் இருப்பார்கள், அவர்களை கேட்டு அறிஞ்சு கொள்ள வேணும். அல்லது அவர்கள் இல்லாட்டிக்கு அவர்கள் இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ற பார்த்து அறிஞ்சு கொள்ள வேணும். இப்படியெல்லாம் சொல்லி விடுவார்கள். அதுக்கு பிறகுதான் முக்கியமாக வருகிறது ஆனந்தவல்லி. அது பிரம்மானந்த வல்லி என்று சொல்லுவார்கள். இந்த ஆனந்த வல்லியினுடைய முதல் பகுதியைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இடையில வரைக்குள்ள நிறைய கொஞ்சம் கடினம் மாதிரி இருந்தது. பார்த்தா அதெல்லாம் அதை பிரித்து, அது வசனமாக பிரித்து எல்லாத்துக்கும் உபதலையங்கங்கள் போட்டு பார்க்க அது சுலபமாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் போன முறை பார்த்து நாங்கள் இதில் இதை பார்த்து கொண்டு தொடங்குவோம். எங்களுக்கு ஒரு அந்த முதல் பகுதி ஒன்று இருக்குது எங்களுக்கு. என்னன்றது சகனா பவது சொல்றீங்களா? அது ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேசத்வி நாவதீதமஸ்து மா வித்யாசவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சகனா பவது எங்கள் இதுவரையும் அது பாதுகாக்கட்டும். சகனோ புனக்து எங்கள் இதுவரையும் போஷிக்கட்டும். சக வீரியம் கரவா வகை நாங்கள் இருவரும் சேர்ந்து வீரியத்துடன் உழைப்போமாக. தேஜஸ்வினாம் எங்கள் உழைப்பு, இந்த படிப்பு ஒளி பொருந்தி, தேஜசன்னா ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும். அதீதமாஸ்து அதற்கு அப்பாலாகவும் இருக்க வேண்டும். மா நாங்கள் வித்விஷா வகை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இங்க வந்து அந்த குரு மாணவர்கள் 2 பேரும் சமதளத்திலிருந்து உரையாடுகிறார்கள். ஒருவர் 2 பேரும் படிக்க வேணும், 2 பேரும் உழைக்க வேணும், 2 பேரையும் கடவுள் காப்பாற்ற வேணும், போஷிக்க வேணும். 2 பேருடைய படிப்பும் ஒளி பொருந்தியதா இருக்கணும், அதற்கு மேலானதாகவும் இருக்க வேண்டும். 2 பேரும் ஒருவர் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். முவ்வகையிலும் சாந்தி நிலவுக. இது ஒரு நல்ல அருமையான சமத்துவமான ஒரு நல்லொரு தளம், கற்றல் தளமாக இது இருக்கின்றது. இதுதான் இந்த சாந்தி பாடம். இதே சாந்தி பாடம் மற்றதுகளுக்கும் இருக்குது. இதில் நாங்கள் சென்ற முறை பார்த்தது இந்த கடைசியில போய் பார்த்த நாங்கள் அதில் தான் நிறைய பிரித்து பார்த்து போன முறை அனுப்பினதுகள் எல்லாம் போன முறை இதில் போடையில், இமெயிலில் போடையில் கோஷங்கள் படிச்சு முடிச்சாச்சு. இது 5 கோஷங்கள் முடிச்சு 5 கோஷங்கள் முடிச்சாச்சு. அது முடிச்சுட்டேன் முதல்ல. இதுல
இதுக்கு இங்கே தான் பார்த்துனாங்க நாங்கள். இதுதான் போன முறை பார்த்தது நாங்கள். அதில் வந்து சா காமா யதா அதைத்தானே பார்த்து நாங்கள் தமிழில் எடுத்து போட்டால் தான் மற்றவர்களுக்கு இலகுவாக இருக்க நினைக்கிறேன். வாரணம் எடுக்கிறேன். இது படிக்கல சார். படிச்சுனாங்க பார்ப்போமா. இதில் எடுப்போம். இதில் இருந்தது விஞ்ஞானம், இதெல்லாம் கோஷங்கள். படிக்கல. தெரியுதா? இந்த தமிழ்ல இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இதுல பாருங்க, இந்த இதுல இருந்து பாருங்க பாப்பா. சோ ஹாமா ஹாமா யத வருகுதா இல்லையா? சோ ஹாமா யத. காமம்ன்றது விருப்பம், இச்சை அல்லது அவருடைய சித்தம். பஹூஸ்ஜாம், பகுவண்ட பலவாறாக, பகுவண்ட பலவாறாக பிரிக்கிறது, பகிர்கிறது எல்லாம். பிரஜாஜேதி, பிரஜாஜேதி என்ற பிரஜைகளுக்காக, மக்களுக்காக, மக்களுக்காக. இங்க மக்கள் என்றது உயிர்களுக்காக. பிரஜாஜேதி மக்களுக்காக. இது என்ன சொல்லுது என்று கேட்டால், இந்த பாத்தீங்கள் என்றால், இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வருகிறது. பாத்தீங்களா? சோ காமா ஜத பஹூஸ்ஜாம் பிரஜாஜேதி. காமா ஜத என்றால் விரும்புறது. யார் விரும்பினது? அவர் விரும்பினார். ஹீ டிசைட். ஹீ என்றது யாரை சொல்லுது? இங்கே இறைவனை சொல்லுது. இறைவன் தன்னுடைய சித்தத்தை வைத்தார். அவருடைய சித்தத்தால் என்ன விரும்பினார்? பஹூஸ்ஜாம் என்றா to create many variety of world objects and species. பல வகையான படைப்புகளையும் செய்வதற்காக அவர் சித்தம் கொண்டார். அவ்வளவுதான் இந்த கருத்து. சோ காம ஜத பஹூஸ்ஜாம். என்னத்துக்காக படைக்கிறார்? தான் விளையாடுறதுக்காக படைக்கிறாரோ? தண்ட பொழுதுபோக்குக்காக படைக்கிறாரோ? எங்களை தண்ட நிலைக்கு கொண்டு வரதுக்கு. அதான் பிரஜாஜேதி, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பிரஜாஸ். பிரஜாஸ் என்றது இந்த உயிர்கள். இதுதான் அவர் சொன்னது. இதுதான் இந்த பிரிச்சு சொன்னது. இதுக்கு வந்து திருவருட்பயன்ல பாத்தீங்கன்னா வரும், தன்னிலைமை மன்னுயிர்கள் தாரச் சருஞ்சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இறைவன் வந்து அந்த சக்தி தான் இங்க கொண்டு வருது இங்க. அப்ப அவன் என்னத்துக்காக இதை படைக்கிறான் என்றால், இந்த உயிர்கள் எல்லாம் அனாதியாயே இருக்குதோ இல்லையா? உயிர்களை படைக்கலையே. அவன் உயிருக்கு உடம்பு தானே கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்பீசிஸைத்தான் அவர் கொடுக்கிறார். புல்லும் பூடண்டு வேறோட உடம்புகளையும் உலகங்களையும் கொடுக்கிறார். ஆனா உயிர்களை படைச்சது கடவுளோ? இல்ல. உயிர்கள் அனாதி சைவத்துல. அந்த உயிர்கள் எப்படி இருக்குது? பிறப்புக்கு முந்தைய நிலையில் காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு. அப்ப இந்த அனாதி எண்ணிறந்த உயிர்கள் 3 நிலைகள் உயிர்களுக்கு உண்டு. முதல் பிறப்பெடுக்கிறதுக்கு முந்திய நிலை ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட். இந்த உலகத்துக்கு வருவதற்கு முந்தி, பிறப்புக்கு முந்தி ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட் என்று சொல்றது சோல்ஸ். அதை சொல்றது அனாதி கேவலில் என்று டெக்னிக்கல் வேர்ட் சொல்லுவார்கள். கேவலம் என்றால் தனித்திருத்தல். அது அப்படியே உயிரோடு அப்படியே முடக்கி மடக்கி உருட்டி வச்சிருக்குது. அதுக்கு கண்ணும் இல்லை, காதும் இல்லை, மனதும் இல்லை, புத்தியும் இல்லை. ஆனால் அறியும் ஆற்றலும் அனுபவிக்கும் ஆற்றலும் இருக்குது. Soul has the potentiality to know and potentiality to enjoy and experience. ஆனா அதுக்கு கருவி கரணங்கள் இல்லை. In want of instruments.
அதற்கு இடம் இல்லை, இன் வாண்ட் ஸ்பேஸ். அதற்கு அனுபவிக்கிறதுக்கு பொருள்களும் இல்லை, இன் வாண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கடவுள் என்ன செய்கிறார்? அதுக்கு இது எல்லாவற்றையும் கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறார்? இடத்தை கொடுக்கிறார், புவனம். பிறகு அந்த இடத்துல அது அனுபவ பொருள்களை கொடுக்கிறார், போகம். அந்த உடம்பை கொடுக்கிறார், தனு. அந்த உடம்பில கருவிகளை கொடுக்கிறார், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கை, காலண்டு. அப்ப தனு, கரண, புவன போகங்களை கொடுக்கிறார். என்னத்துக்கு? அதை அறியறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும். அதுதான் சொல்றார், கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு. கண்ணில்லாத குழந்தைய இருட்டறையில கட்டி வச்ச மாதிரி அந்த இருட்டுக்கு கட்டுண்டிருந்த இதுகளை ஒளியில விட்டு உலகத்தையும் கொடுக்கிறார். அதுதான் படைப்பு. அந்த படைப்புக்கு நோக்கம் என்னென்று கேட்டால், அவர் பொழுதுபோக்குவதற்காக அல்ல, விளையாட்டுக்காக என்று சொல்றது இருக்குது. வேதாந்தத்தில எல்லாம் கடவுள் ஏன் படைச்சாருண்டா விளையாட்டு என்று சொல்லுவார்கள். ஜஸ்ட் பாஸ் டைம். இப்ப பூனைக்கு விளையாட்டு, சுண்டலிக்கு உயிர் போகுது என்ன? அந்த மாதிரி கடவுளுடைய மகிமைக்கு பங்கம் என்று சைவன் சொல்லுவது, அதை ஏற்றுக்கொள்ளாது. கடவுளை ஏன் படைத்தார் என்றால் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக என்று கிறிஸ்தவம், இஸ்லாம் சொல்லும். அவர் தண்ட மகிமையை ஷோ ஆஃப் பண்றதுக்கு நாங்களா கிடைச்சோம். அதுக்கும் கடவுளுடைய மகிமைக்கே பங்கம் மாறி வந்தது. சைவம் சொல்லுது, அவர் எங்கள் மேலே அளவில்லாத அன்பு வச்சிருக்கிறார். இதெல்லாம் இப்படி இருக்கிறதெல்லாம் என்ன போல வர வேணுமே, அதுகளுக்கு அப்படி இருக்கிற கெப்பாசிட்டி இருக்குதே, அதுக்குரிய சந்தர்ப்பம் சூழ்நிலையும் வாய்ப்பையும் கொடுக்க வேணுமே என்று இந்த உடலை கொடுத்து, உடலுக்குரிய கருவிகரணங்களை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, உலகத்தில் உள்ள பொருட்களையும் கொடுத்து, பிறப்பை கொடுத்து அனுப்புகிறார். இறைவன் நினைச்சிருந்தா நேரே தொடச்செடுத்து தன்னோட வச்சிருக்கலாமே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறார்? இல்லையா? அவரான் இல்லாமல் அவர் ஏன் இங்கேன்னு போகணும்? பேசாம எடுத்து தட்டி தூசு தட்டி துடைச்சு போட்டு தன்னுடைய வச்சிருக்கலாமே எங்களை என்றால், இறைவன் ஒரு பொறுப்பான தந்தை. ஒரு பொறுப்பான தந்தை பிள்ளைகளுக்கு பொருள் பண்டவெல்லாம் சேர்த்து காசை கொடுத்துட்டு போவாரோ, பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி படிக்க வச்சு, அறிய வச்சு, உழைக்க வச்சு, அவன் தண்ட கால நிக்க வச்சுட்டு போவாரோ? அதேதான் இறைவனும் செய்கிறார். எங்களுக்கு அதை தாரார். எப்படி பெற்றோர் பிள்ளைகள் என்ன குழப்படி செய்தாலும், பள்ளிக்கூடத்தில் ஓடினாலும் கண்டாலும் அதை திருப்பி திருப்பி அதை சரிப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து வைக்கிற மாதிரி, பள்ளிக்கூடத்தில் குழப்படி செய்கிறான், பள்ளிக்கூடம் போயிலன்னு வீட்டை விட்டு கழிச்சு விடுறோம். அவள் இல்லைத்தானே. கடவுள் எங்களுக்கு எண்ணிறந்த சந்தர்ப்பங்களை எண்ணிறந்த பிறவைகளினூடாக தருகிறான். அதான் கடவுள் மிகவும் பொறுப்பானதொரு தந்தை. அப்படி செய்யறதுக்கு காரணம் எங்கள் மீது வைத்த அன்பு. அந்த அன்பைத்தான் காமாஜாத் என்று சொன்னார். அந்த விருப்பம் வருகிறது. அந்த அன்பாலே அவர் விருப்பம் கொள்ளுகிறார். விருப்பம் என்றது அவருடைய இச்சை, இச்சா சக்தி வெளிப்படுகிறது. சக்தியில இச்சா சக்தி வெளிப்படுகிறது. வெளிப்பட்டோன்னு என்ன செய்கிறார்? பலவித படைப்புகளை படைக்கிறார். அது அவற்றை கிரியா சக்தி. அவற்றை கிரியா சக்தி. அதுகின்ற வெளிப்பாடுகளைத்தான் நாங்கள் இந்த இதுல பார்க்கிறோம். கடவுளின் சித்தம் என்று இருக்குது. அவருடைய சித்தம் இதைத்தான் சொல்றது. அது பிரம்மான்ஸ் கிரியேட்டிவ் வில். அது கடவுளுடைய சித்தம். பிரம்மான்ஸ் கிரியேட்டிவ் தாட், பிரம்மான்ஸ் கிரியேட்டிவ் டிசைர் இஸ் கால்ட் இச்சா சக்தி ஆஃப் சிவம் இன் சைவம். அவருடைய அந்த கிரியேட்டிவ் வில், கிரியேட்டிவ் தாட், கிரியேட்டிவ் டிசைரைத்தான் நான் கடவுளின் சித்தம் என்று சொல்லுகிறோம். பட் அதுக்கு இறைவனுக்கு வேற விருப்பம் இல்லை. அவர் பிரம்மா itself is free of any desires. அவருக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்காகத்தான். அதான் அவருக்கு பற்றில்லை என்றதைத்தான் வள்ளுவர் சொல்லுறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றற்றான் நாங்க பிடிக்க வேண்டியது பற்றற்ற இறைவனுடைய பற்றை பிடிக்க வேண்டும். அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு. பற்றில்லாதனாக இறைவனது பற்றினை மட்டுமே பற்றுக. உலகப் பற்றுக்களை விடுவதற்காக அதனையே எப்போதும் விடாமற் பற்றி கொள்க என்று திருக்குறள்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட இறைவன் தான் அவருடைய 8 குணங்கள்லேயே ஒன்றிருக்குது. பை நேச்சர் ஹி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எனி அட்டாச்மெண்ட்ஸ். அவருக்கு எங்கேயும் பற்று கிடையாது. பை நேச்சர் ஹி இஸ் ஃப்ரீ ஃப்ரம். இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் என்று இருக்கல்லோ, 8 குணங்கள்லே உண்டு. ஆனா அவர் எங்களுக்காக அந்த சித்தத்தை கொள்ளுகிறார். இட் டிசைர்ஸ் ஃபார் அஸ் இன் டு பிகம் லைக் ஹிம். நாங்கள் அவரை போல வர வேண்டும். எண்ணத்துல ஃபுல் ஆஃப் பிளிஸ், ஆனந்தமாக, ஃபுல் ஆஃப் விஸ்டம், அறிவாக, ஃபுல் ஆஃப் லவ், அன்பாக, இப்படியெல்லாம் தன்னை போல நாங்கள் வர வேணும் என்றதுக்காக
For that he exists as creator. அதற்காக அவர் படைக்கிறார். அப்ப என்ன செய்கிறார்? இப்ப வருகிற உபநிடதத்தின் ஒரு வசனம். சோ காமஜதா, அவர் விரும்புகிறார். காமஜதா, அவர் சித்தங்கொள்கிறார். என்னத்துக்கு? பகுஸ்யாம், பகுஸ்யாம், இப்படி மெனி வெரைட்டி, பலவித விதமாக. என்ன? பலவித விதமான உலகங்கள், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், பலவிதமான உயிர்கள், உயிர்களுக்குரிய கருவிகள். வெரைட்டி ஆஃப் வேர்ல்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ். என்னத்துக்காக செய்கிறார்? பிரஜாஜே ஜேதி, பிரஜாஜே ஜேதி, for the benefit of the பிரஜைகள். இங்க பிரஜைகள் என்றது மக்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும். அப்ப அவருடைய விருப்பம், அவருடைய masterful thought of the blueprint of the entire creation designed in such a brilliant and beautiful perfect way. நல்ல திறமை படைப்பு திட்டம் போட்டிருக்கிறார். ஒட்டு புல இல்லை. நாங்க பார்த்துதான் சொல்றது உலகத்துல குறைபாடு இருக்குது, அதையும் சில பேரை இப்படி படைக்கிறார், சிலதை அப்படி படைக்கிறார். அவர் எல்லாம் பெர்ஃபெக்டா தான் படைச்சிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு வினைக்கொள்கை இருக்குது. என்ன? எல்லாம் பெர்ஃபெக்டா தான் படைச்சிருக்கிறார். Shivam's desire, masterful thought of the blueprint of the entire creation designed in such a brilliant and beautiful perfect way, entirely for the benefit of the infinite number of individual spirit souls. முழுமையாக எங்களுக்காகத்தான் அவ்வளவும் செய்திருக்கிறார். entirely for the benefit of the infinite number, முடிவில்லா எண்ணிக்கையுடைய இண்டிவிஜுவல் ஸ்பிரிட் சோல், ஆன்மாக்களுக்காக. ஒரு ஒற்றுவரையும் விட்டு வைக்கல. வித்தவுட் லீவிங் எனிவன், ஒற்றுதரையும் விடாம அவர் செய்திருக்கிறார். அதுதான் முதலாவது வசனம். அடுத்த வசனம் வரும். அதுல சோ காமாஜத பகூச்சாம் பிரஜாஜே ஜேதி, அது முடிஞ்சது. அடுத்தது என்ன வருது? ச, வாசிங்க. 27ஆம் பக்கத்துல கடைசி வரி. தமிழ்ல தெரியுதோ? தெரியுதா? தெரியுது, அது வரையில. அது வரையில. அப்ப ஷேர் பண்ண வேணும் நினைக்கிறேன். பாருங்க, ஸ்டாப் ஷேர் பண்ணி மற்றதை எடுக்கணும். அப்பதான் வரும் போல இருக்கு. இங்க பாருங்க. சோ இப்ப தெரியுதா? சோ காமாயத பகூஸ்யாம் பிரஜாஜேதி. பிரிச்செடுத்ததால எங்களுக்கு பொருள் சொல்லக்கூடியதா இருக்குது. அடுத்தது என்ன வந்து? ச, ச என்றா அதோட சேர்த்து என்று தெரியும் எங்களுக்கு. சமேத என்றா வள்ளி தேவசேனா சமேத என்றா நாங்கள் 2 பேரையும் சேர்த்து, இல்லையா? அப்ப இருந்து சகனா பவது இருவருக்கும், சகனவ் குணத்து சக வீரியம், ச என்றா 2 பேரும் சேர்ந்து, இங்க ச என்றா சேர்த்து, அதோட சேர்த்து என்ன செய்கிறார்? என்ன செய்ய? தபோ, அந்த எஸ் மாதிரி இருந்தா ஆ என்ற சத்தம் கேட்கணும். தபோ அதப்ஜத, தபோ அதப்ஜத. ச தபஸ்தப்தா, அடுத்தது கீழே பாருங்க. ச சபஸ்தத்பா, அவர் தவம் செய்தார். இதான் அடுத்தது. அவர் என்ன தவம் செய்தார்? ஓ, என்ன தவம் செய்தார் அவர்? கிரவன் தவம் செய்கிறாருன்றெல்லாம் நாங்கள் எல்லாம் படம் பார்த்திருக்கிறோம் தானே. என்ன அவர் என்ன தவம் செய்தார் என்றால், அவர் இந்த படைத்தலை செய்கிறார், அவ்வளவுதான் அவற்ற தவம். பாருங்க, இது தெரியுதா? அப்ப ச தபோ தப்ஜதா
So he made tabas. இங்க தபம் என்றது அவருடைய படைப்பு, action of creation. Brahman's creative action is called Kriya Sakti of Shivam in Shaivam. This Kriya is mentioned as Tapa here. இங்க தபம் என்றது இறைவனுடைய கிரியா சக்தி. முதல் காம ஜதா என்று வந்ததல்லோ, காம ஜதா என்றது இவருடைய இச்சா சக்தி. இது இறைவன் படைக்கிறார், கிரியை செய்கிறார், அதான் தபம். சோ ச தபோ தப் ஜதா என்றது அவருடைய action of creation. He made tapas. இப்ப நாங்கள் தவம் செய்கிறதென்றா எங்களுக்கு சரியை இரிய யோக ஞானம் தான் தபம். இறைவன் தவம் செய்கிறதென்றா அவருடைய படைத்தல். அவருடைய ஐந்தொழில்களும் தவம்தான், ஐந்தொழில்களும் தவம்தான். படைத்தல் மட்டுமல்ல, ஐந்தொழிலும் அவருடைய தவம். அப்ப he made tapas, action of creation. பிரம்மம் கிரியேட்டிவ் ஆக்ஷன் வந்து நாங்க சொல்றது கிரியா சக்தி. அங்க இங்க தவம் எனப்பட்டது கிரியா சக்தி. அங்க அடுத்த பாத்தீங்கன்னா ச தபஸ் தப்த்வா, இந்த தபத்தினால இதம் சர்வம் சுஜதா, இது எல்லாவற்றை, இதம் என்றது இங்கே இருக்கிற எல்லாத்தையும், ஆல் திஸ் என்றதான் இதம், சர்வம் எல்லாவற்றையும், ஆல் திஸ், அஸ்ஜதா என்றா அப்படியே வருவித்தார். He sent forth all this. அவருடைய சித்தத்தினாலே நினைத்தார், அவருடைய கிரியையினாலே அவர் எல்லாவற்றையும் வருவித்தார். ஜதேதம் கிஞ்ச, வாட் ஆஃப் திஸ் மோர் என்று போட்டிருக்கு. அவருடைய இது இங்க தபஸ் என்று சொல்றது கடவுளுடைய ஆக்ஷன். அவருடைய இன்றைய ப்ளூ பிரிண்ட் ஒன்று வச்சிருக்கிறார், திட்டம் உண்டு. அந்த திட்டத்தினுடைய அவருடைய சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது, அது ஞானாசக்தி. இப்படி எல்லாம் படைச்சு இப்படி எல்லாம் விட்டு இப்படி ஒரு விடுதலைக்குரிய வழியை வழிவகுக்கிறான்னு ஒரு திட்டம் இருக்கல்லோ, ஒரு செயற்திட்டம் கடவுளுடைய. அதே மாதிரி செயற்திட்டம் வேறாவது போட இல்லவா. எங்களுக்கு வீட்டுல 2 பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அதுகளை ஆளாக்குறதுக்கே மூச்சு வாங்கி புற செத்து போறோம். என்ன இவ்வளவு உயிர்களுக்கும் செய்கிறதுண்டா? பெரிய சுப்ரீம் இன்டெலிஜென்ட், அவருடைய ஞானாசக்தி அது. அவருடைய வில் காமஜதா, அது இச்சா சக்தி. அது ரெண்டும் கல்மினேட் இன் ஹிஸ் கிரியேட்டிவ் ஆக்ஷன். அது ரெண்டும் சேர்ந்து அந்த கிரியையினூடாக, அந்த செயற்பாட்டினூடாக இந்த படைப்பு வருகிறது. அவர் கஷ்டப்பட்டு படைக்கல, தானா வருகிறது. இறைவனுக்கு இந்த இச்சா ஞான கிரியா சக்திகள் தடையின்றி இருக்குது. அது தடையே இல்லை. அவருடைய இச்சைக்கும் கிரியைக்கும் ஞானத்துக்கும் தடையே இல்லை. எங்கட உயிர்களுக்கும் எல்லாம் இருக்குது. ஆனா ஆணவத்தால கட்டுண்டு மறைப்புண்டு இருக்குது. அந்த ஆணவம் எல்லாம் இலகி இலகி விலக விலக எங்கட இச்சா ஞான கிரியாசக்திகள் துலங்கும். எப்படி துலங்கும்? உண்டு ஆணவம் விலகுது. விலக வெளியில இருக்கிற இறைவனுடைய இச்சா சக்தி எங்கட இச்சா சக்தியில பொருந்தோன்னு எங்களுடைய இச்சை மோட்டிவேஷன் இறைவனுடைய இச்சை மோட்டிவேஷனாக வரும். எங்களுடைய அறிவு ஞான சக்தி இறை அறிவோட பொருந்து பிறை அறிவாக வரும், ஞானமாக. எங்களுடைய செயல் கிரியா சக்தி இறைவனுடைய கிரியா சக்தி பொருந்து இறை செயலாக வரும். இதுதான் சிவனடியார் செய்கிற வேலை. நாங்கள் எங்கட பூசை, எங்கட வழிபாடு, எங்கட ஜபம், எங்கட தியானம் எல்லாவற்றின் ஊடாகவும் செய்ய 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 எங்கட வாழ்க்கையில எங்கட அனுபவங்களும் வந்து வந்து எங்களுக்கு கஷ்டம், துன்பம், கல்யாணம், செத்த வீடு, நோய், வருத்தம், இழப்பு, இழவு இதெல்லாம் வந்து வந்து அதுவும் பக்குவப்படுத்த எங்கட ஆன்மா உயிரோட இறுக்கி மூடி இருக்கிற ஆணவம் மேல மெல்ல மெல்ல இலகி இலகி நலிந்து நலிந்து தேய்ந்து தேய்ந்து கலரத் தொடங்க உள்ளே இருக்கிற எங்கட இச்சாகிரியா ஞானா சக்திகள், எங்கட அறிவு, எங்கட செயல், எங்கட இச்சை, அறிவு செயல் இச்சை மூன்றும் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் விலக அங்க வெளியில இருக்கிற இறைவனுடைய அறிவு செயல் இச்சை, இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய கிரியை, இறைவனுடைய விருப்பம் அதெல்லாம் இதோட வந்து உள்ளுக்கு தங்க தடையின்றி கொஞ்சம் கொஞ்சமா பொருந்த எங்கட செயல்கள் எல்லாம் இறைவன் செயலாக, எங்கட வார்த்தைகள் எல்லாம் இறைவன் வார்த்தைகளாக, எங்கட சித்தம் விருப்பங்கள் எல்லாம் இறை விருப்பாக, மொத்தத்துல நாங்கள் நடமாடும் இறை போல வருவோமோ இல்லையோ? அதுதான் ஜீவன் முத்தம், சிவத்துவம் வரும். அப்பதான் தன்னிலைமை மன்னுவீர்கள் சார தரும் சக்தி.
அப்பதான் இறைவனை போல நாங்களும் வருவோம். அதுக்காகத்தான் இறைவன் இதை தருகின்றார். இதுதான் இதுல சொல்லப்பட்ட விஷயம். இன்றைக்கு ஒற்று வசனத்துக்கு இவ்வளவத்தை அடக்கி போட்டார் பாருங்க. அதான் இதுக்கு பிறகு விளக்கம் எழுத வேண்டி வந்தது. சங்கரர் விளக்கம் எழுதுறதும் விளக்கம் எழுதுறதும் இதுக்கு அதுதான். ச தபஸ்தப்வா இதம் சர்வம் அர்ஷிதா அர்ஷதா ஜதீதம் கிஞ்சா என்று வருகிறது. இது இறைவனுடைய கிரியா சக்தி, இச்சா சக்தி, ஞானாசக்தி மூன்றும் பொருந்த அந்த இதை கொண்டு வருகிறது. நாங்கள் இந்த அடுத்த இதை பார்த்தோம் என்றால், இது உங்களுக்கு தெரியல தமிழ் இப்ப என்ன எப்படி போட்ட உடனே என்ன மாதிரி அது ஒவ்வொன்றே மாறி மாறி ஷேர் பண்ணணும் பாரு. இதைத்தான் சொன்னார். ச தபோ தப்யத ச தபஸ்தப்த்வா இதகும் சர்வமசுஜத யதீதம் கிஞ்ச. இவ்வளவு தான் பார்த்தது. இதெல்லாத்தையும் ஒரே பந்தியா பார்க்கக்குள்ள எங்களுக்கு குழப்பமா இருந்தது. இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்தேன். வேதாந்திகள் எல்லாரும் இப்படி பிரிச்சு பிரிச்சு தான் போட்டிருக்கிறாங்க கருத்து. அப்ப அதே விதமாக எடுத்து எங்களோட கருத்தை போடைக்க நல்லா இருக்குது. இது இப்படி வந்தா ஹும் மண்டு வரும். இதற்கு பார்த்தால இப்படி வந்தா ஹும் மண்ட சப்தம் வரும். எஸ் மாதிரி வந்தா ஆ என்ற சப்தம் வரும். அதெல்லாம் சமஸ்கிருதத்தை தமிழ்ல போடைக்குள்ள இதுன்றது. இது அவங்க எழுதியக்குள்ள அது வரும். அப்படித்தான் இந்த சப்தங்கள் சேர்த்துத்தான் அதை சொல்றது. இது தைத்திரிய வருஷத்துல இருக்கிற ஒரு 2-3 வரியை இன்றைக்கு நாங்கள் திருப்பி பார்த்திருக்கிறோம். அதாவது கேள்விகள் இருந்தா கேட்கல. மிகவும் செறிவான விஷயம் அதுக்குள்ள இருக்குது. அதனுடைய தான் திருப்பி அதை விரித்து பார்க்கிறோம். ஆகவே இறைவன் முதல் விருப்பம் கொண்ட காமத்தை அவருடைய இச்சை வருகிறது. ஏன் விரும்பினார் என்று சொன்னால் என்ன? பிரஜாயுத்த இந்த பிரஜைகளுக்காக, இந்த உயிர்களுக்காகத்தான் அவர் விரும்பினார். அப்ப என்ன செய்கிறார்? பகு என்றா பலவிதமாக இந்த உலகம், இந்த சிருஷ்டிகளை உருவாக்க விரும்பினார். அதுதான் அவருடைய காமஜதா. அதுக்கு பிறகு அவருடைய தவம் வருகிறது. எது அவருடைய தவம்? அவர் விரும்பினதை இப்படி வர பண்ணினார். அவர் நெச்சொன்னே வந்துட்டு அவருடைய சித்தத்தாலே அவரிருந்து வனைஞ்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. அப்ப இறைவனுடைய படையப்பை விளையாட்டு சொல்றது சைவமும் விளையாட்டு தான் சொல்லும், வேதாந்தமும் விளையாட்டு தான் சொல்லும். வேதாந்தம் சொல்ற இறைவன் விளையாட்டுன்றது இறைவன் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக. ஏன் இப்படி உயிர்கள் எல்லாம் கடவுள்கிட்ட இருந்தானே வந்து சொல்றது வேதாந்தத்துல. வேதாந்தத்துல உயிர்கள் எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து திருப்பி தான் கடவுள்ன்றது அவருடைய போய் சேர்ந்து கரைஞ்சிடும். அதுதான் வேதா. ஏன் அப்படி செய்து விடுகிறார் என்றால் அவர் விளையாட்டுக்காக செய்கிறார். சைவத்திலையும் விளையாட்டுத்தான். ஆனா அந்த விளையாட்டு கடவுள் உயிர்களை செய்ததில்லை. உயிர்கள் கடவுளாக படைக்கப்பட்டதில்லை. The spirit souls are not the creations of the God. சைவத்தின் பேசிக் அடிப்படை முப்பொருளுண்மை. பதி பசு பாசம் இனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அந்த ஸ்பிரிட் சோல்ஸுக்கு இருக்கிற அழுக்கும் கடவுள் படைச்சதோ அல்ல இடையில சேர்ந்ததோ இல்லை. இடையில சேர்ந்தோம்னா கடவுள் இடையில என்ன நித்திரவன் கொண்டு வந்தவளோ பிராக்கு பார்த்து கொண்டு வந்தவரோண்டு வந்துடும். அப்ப அந்த இதுவும் இல்லை. எல்லாம் அனாதியாயே இருக்குது. அப்ப இப்படி அனாதியாயே அந்த மலத்தோட கட்டுண்டு இருக்கிற உயிர்களை இறைவன் தன்னை போல வரமான மண்டத்துக்காகத்தான் படைக்கிறார். அந்த படைக்கைக்குள்ள அவர் எஃபர்ட்லெஸ்ஸா படைக்கிறார். அதுதான் சைவ சித்தாந்த சைவன் சொல்ற கடவுளுடைய விளையாட்டுன்றது. கடவுள் எஃபர்ட்லெஸ்ஸா செய்கிறார். அதற்கு முயற்சி எடுத்து வருந்தி இருந்து செய்வதில்லை. சொல்லுவான் அவன் சும்மா இருந்து விளையாட்டா பாஸ் பண்ணிட்டான். அனாதி என்றாலே கருத்தென்ன? தொடக்கம் இல்லை. அங்க இந்த கேள்வியே வரப்படாது. தொடக்கம் இல்லாத அப்புறம் யார் படைச்சாருன்னு கேட்கலாது. அதான் அனாதி. ஆதி எழுத்தது அனாதி. கடவுளுக்கு யார் படைச்சது? கடவுளை போல அனாதி. கடவுளை போல அனாதி. இதுதான் அதான் பதி பசு பாசம். பதி என்பது கடவுள், பசு என்பது எண்ணற்ற உயிர்கள், பாசம் என்பது அந்த உயிர்களை பிடிச்சிருக்கிற மலம்.
என பகர் மூன்றில் இந்த சொல்லப்படுகின்ற மூன்றிலையும் பதியினை போல் கடவுளைப் போல பசு இந்த உயிர்களும் பாசம் அந்த மலங்களும் அனாதி தொடக்கம் இல்லாதவை அப்ப படைக்கப்படாதவை என்றுமே உள்ளவை அதற்கு முடிவும் இல்லை அதற்கு தோற்றமும் இல்லை கடவுளைப் போல இது திருமந்திரத்துல இருக்கு ஏனண்டா படைச்சேண்டு வந்தா ஏன் படைச்சவர் என்று கேள்வி வருவதோ இல்லையோ ஏன் படைச்சார் படைச்சு போட்டு ஏன் இப்படி விட்டார் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் திருப்பி அங்க போய் சேர்ந்த பிறகு திருப்பியும் கீழே தள்ளிவிட மாட்டார் என்ன கேரண்டி கடவுளுடைய மகிமைக்கு அதெல்லாம் குறைவா எல்லாம் இருக்கு விளையாட்டுக்காக படைச்சார் பொழுதுபோக்காக படைச்சார் என்றாலும் சரியில்லை தன்னுடைய மகிமைக்காக படைச்சார் தன்னை காட்டுறதுக்காக மகிமை அதுவும் சரியில்லை இப்ப சைவன் சொல்றபடி இது படைக்கிறது வந்து அவர் படைத்தார் என்னத்தை படைச்சார்ன்றா உயிர்களை அல்ல இந்த இந்த உயிர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு படைச்சார் இப்ப நாங்கள் ஊருக்கு போறோம் பார்த்துட்டு யோசிக்கிறவல்ல இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குதுகள் ஐயோ இந்த பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுங்கான பள்ளிக்கூடம் இல்லை வாத்தியார் இல்லை வகுப்பு இல்லை வசதி இல்லை என்று போட்டு சில வசதிகளை செய்கிறோமல்லோ எங்களை போல படிச்சு நல்லா விரட்டும் அதேதான் கடவுளும் செய்கிற அட இந்த உயிர்களும் இப்படி என்ன போல சந்தோஷமா அறிவா ஆனந்தமா இருக்கக்கூடியதுகள் இப்படி அந்த இதுல ஒடுங்கி அடங்கி ஆணவத்துக்கு தண்ணியே தெரியாம இப்படி இருக்குதுகளே என்று சொல்லி அதுகளுக்குரிய வாய்ப்பை கொடுக்கிறார் நாங்களும் அந்த பிள்ளைகளுக்கு உடனடாங்கள் இருந்தது இங்க வா பிள்ளை உனக்கு வீடு கட்டித்தாரன் காசும் போட்டு விடுறேன் நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுக்க இல்லையா நாங்களும் அதுக்கு படிக்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்கிற மாதிரி இறைவனும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் எண்ணற்ற சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் எண்ணிறந்த பிறவைகள் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்திலையும் எங்களுக்கு பகுத்தறிவையும் தந்திருக்கிறார் தேர்ந்து நடக்கிறதுக்கு அறிவும் தந்திருக்கிறார் ஃப்ரீ வில் சுதந்திரமும் தந்திருக்கிறார் கடவுள் பின்னால வந்து சொல்றாரு இன்றைய சச்சங்கத்துக்கு போங்கொண்டு இல்லை அப்ப இது கடவுள் ஒரு பொறுப்பான தந்தை நீதியான தேவன் அன்பான கடவுள் இந்த மூன்று வரைவிலக்கணத்தையும் பொறுத்தோடு கொண்ட சைவ சித்தாந்தத்தின் இந்த விளக்கம் ஒன்றாலதான் முடியும் நீங்க மற்றதால சொல்லி இப்படி கடவுள் பொறுப்பான தந்தை நீதியான தேவன் அன்பான தெய்வம் என்றெல்லாம் விளக்க இயலாது கடவுள் படைச்சிட்டு இப்படி விட்டார் என்றால் அன்பான தெய்வம் என்றதே போயிடும் கடவுள் இன்னத்துக்காக படைச்சார் விளையாட்டுக்காக படைச்சார் என்றாலே போயிடும் அதெல்லாம் நீதி இல்லை கடவுள் இப்படியே எங்களை சந்தோஷமா எங்களோட முதல்ல இருந்து தன்மையை கிட்ட வச்சிருக்கலாம் என்றால் அவர் பொறுப்பான தந்தை இல்லை இந்த விஷயம் எல்லாமே பொருந்தி வருது சைவத்தில் எல்லாம் பிழையண்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்த்து ஒவ்வொரு விளக்கங்களை சொல்லி கொண்டு போனார்கள் அதுல இந்த விளக்கம் பூரணமா முடிவா நிறைவேறு இதுக்கு அங்கால கேள்வி கேட்கலுமோ இல்ல ஆனோடியத்தான் இதை முடிந்த முடிவு என்று சொன்னார்கள் the ultimatum of all the ultimates தேற்றனே தேற்ற தெளிவே தேற்றம் என்ற ultimatum is the ultimatums of all the ultimate அதான் தேற்ற தெளிவே அவருடைய எங்களுடைய கோயில் குளங்கள் எல்லாம் என்னென்னா இந்த படைப்பு ரகசியத்தை சூட்சுமமா உணர்த்துறது இந்த உலகங்கள் கோயில்கள்ல வந்து மூன்று இருக்கும் ஆய பதிதான் அருட்சிவலிங்கமாம் இந்த சிவலிங்கம் வந்து மூலமூர்த்தி வந்து பதி ஆய பசுதான் அடல் ஏறு என நிற்கும் பசு என்ற ஆன்மாக்களை குறிக்கிறதா அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த இடபம் பிறகு அங்கால இந்த மலத்தை குறிப்பது பலிபீடம் இந்த மூன்றம் வந்தா கோயில் பேசிக் ஸ்ட்ரக்சர் சரி முடிச்சு பட்டி பசு பாசம் என்ன இல்ல பதி பசு பாசம் இந்த மூன்றையும் குறிக்கிறது கோயில் அமைப்பு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டுது பிறகு அவர் உடம்பை படைக்கிறார் என்று சொன்னோம் கோயில் வந்து உடம்புடைய அமைப்பா இருக்குது கற்பக்கிருகம் வந்து சிரசு அதுக்கு அடுத்த அர்த்த மண்டபம் வந்து நெஞ்சு இந்த கற்பகிரகத்தையும் அற்பகிரகத்தையும் கொடுத்து ஒரு களத்து இருக்குது அது வந்து அந்தராளம் என்று சொல்றது அது வந்து அந்த இடையில இருக்கிற அந்தராளம் இப்ப சிரசில தான் சிவலிங்கம் மாதிரி அந்த
மூளை இருக்கு. எஞ்சான் உடம்பில் சிரசே பிரதானம் என்று சொல்றது. பிறகு அந்த அர்த்த மண்டபத்தில் வந்தா தெற்கு இடது பக்கமாக தெற்கு பார்த்தபடி நடராஜர் இருப்பார் அல்லது அம்பாள் இருக்கும். இயங்கு சக்தி. அதான் எங்களுடைய இருதயமுடைய துடிச்சு கொண்டிருக்கீங்க. கீழே வந்தா நடுவில் வயிறு பலிபீடம். பலிபீடம் தாண்டினால் குறி, அதான் கொடித்தம்பம். ரங்கால வந்தா கால் பாதம் இப்படி இருக்குது, அது கோபுரமும் கலசங்களும். பிறகு புஜங்கள், அந்த இது அது வந்து சுற்று பிரகாரம். ஊனுடம்பு ஆலயம். அப்ப படைப்ப அப்படியே கோயில உடனே வைக்கணும். அது சூட்சுமமா காட்டுது ஒவ்வொன்று. அப்புறம் படைப்புக்குள்ள இருக்கிற இன்னும் விளக்கம் இருக்குது. கொடித்தம்பத்திலேயே பிறகு சொல்லுவார்கள். கீழே வந்து பார்த்தா ஒரு கொடித்தம்பத்து பிள்ளையார் இருப்பார். இப்ப கொடித்தம்பத்து பிள்ளையார் குட்டி சந்நிதியை கட்டி வைக்கிறது வெளியா. உண்மையில கொடித்தம்பத்து பிள்ளையார் கொடிமரத்து பீடத்துக்குள்ள குடைஞ்சு ஒரு முக்கோண வடிவு இருக்கு, அதுக்குள்ள இருக்க வேணும். ஏனென்றா அது மூலாதார சக்கரம். எங்களோட உடம்பில இருக்கிற அந்த ஜெனிட்டல்ஸுக்கும் ஏனஸுக்கும் இடையில, புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடையில இருக்கிற பகுதி மூலாதாரம். அதுல முக்கோண வடிவான மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்துல 4 இதழ் தாமரை. 4 இதழ்லையும் ஒவ்வொரு அக்ஷரங்கள் இருக்குது. அதுக்கு மந்திரம் வந்து ஓம். அதுக்கு அதிதெய்வம் கணபதி. மூலாதாரத்தில் 3 கணபதி அங்க. ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி பிராணாயாமம் செய்து அந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டு வர மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி எழும்பும். அதுக்கு மேல வந்தா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்துல பிரம்மா. பிறகு மணிபூரகம். மணிபூரகத்துல விஷ்ணு. பிறகு அநாகதம். அநாகதம்ல உருத்ரன். பிறகு விசுத்தி. விசுத்தியில மகேஸ்வரன். பிராக்ஞா சதாசிவம். இப்படி ஒவ்வொண்டாக அந்த சக்கரங்களுக்கு அதிதெய்வங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து கொடித்தம்பத்துல கீழே இருந்து மேல போகும். கீழே மூலாதார பிள்ளையார்ல இருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக ஒவ்வொரு இதாக குண்டலினி மேல போறது. அந்த கொடி மரத்துல இப்படி சுத்தி சுத்தி போகுதுதானே இது கொடிச்சியில. இது யோக விளக்கம். அப்ப இதை மேல கொண்டு போய் ஏத்து சகஸ்டாரத்துல கொண்டு, சகஸ்டாரத்துல போனா அது வந்து உச்சிக்கு போனா சகஸ்டாரம். ஆனா சகஸ்டாரத்துக்கு அங்காலையும் இருக்கு சக்கரம். 4 விரல் 8 விரல் 12 விரலுக்கு அங்கால துவதசாந்தம் இருக்கு. அதுக்கும் அங்கால 4 விரலுக்கு மேல சோடசாந்தம் இருக்கு. துவதசாந்தம் வரைக்கும் கையை கொண்டு இப்படி கும்பிடலாம். சோடசாந்தம் அதுக்கு அங்கால கையும் விட்டாது. அதான் இங்க ஓட்டு கும்பிடுறது, இங்க வச்சு கும்பிடுறது, இங்க வச்சு எல்லாம் சக்கரம் தானே. இங்க வச்சு கும்பிட்டா துவதசாந்தம், இங்க வச்சு கும்பிட்டா சகஸ்டாரம், இங்க வச்சு கும்பிட்டா ஆக்ஞை, இங்க வச்சு கும்பிட்டா விசுத்தி, இங்க வந்து கும்பிட்டா அநாகதம், வயிற்றோட வச்சு கும்பிட்டா மணிபூரகம். அப்ப இது அந்த சக்கரம் எல்லாம் அங்க காட்டுது. அப்புறம் அடுத்த ஞானம். ஞானத்தையும் அதுல காட்டுது. ஞானத்தையும் காட்டுது. ஞானத்தை காட்டிக்கல என்ன, அந்த கொடிச்சீல வந்து ஆன்மா. அதுல இந்த தெற்ப கயிறு சுத்தி இருக்கிற கயிறு வந்து பாசம். கொடிமரம் வந்து பதி. இதுல என்ன கேட்டா சிவயோகத்துல அந்த கொடி மரம் வந்து உண்மையா பார்த்தா கூரைக்கு வெளியில இருக்கும். பழைய கோயில்கள்ல பார்த்தா தெரியும் என்ன, இந்த மேல விரிஞ்சிருக்கிற அந்த பகுதி வந்து கூரைக்கு வெளியில தான் இருக்கும். இப்ப எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த கூரைக்கு வெளியே. அது என்னடா இந்த சிரசுக்கு மேல இருக்கிற துவதசாந்தமும் நிராதார சக்கரம், அதுதான் அதை காட்டுது. அப்புறம் ஞானத்துல எடுத்து பார்த்தோம்னா பதிபசுபாசன். கொடிமரம் வந்து இறை பதி, கொடிச்சீல வந்து பசு ஆன்மா, தர்ப்பக்கயிறு ஆன்மா. அப்ப ஆன்மா வந்து தர்ப்பக்கயிறோட சுத்துப்பட்டு இருக்குது. இதுல இருந்து விடுபட்டு அந்த ஆன்மா மேல கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒவ்வொரு அபத்தகளுக்கு கூடாக போய் மேல சிவத்தை அடைகிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் தான் அந்த என்னென்ன கருத்து இருக்கோ அதெல்லாம் கோயிலுக்கு வந்தது. அப்புறம் கிரியைகள். கிரியைகள்ல ஒவ்வொன்றுக்கும் இருக்கு, ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. ஹோமத்துக்கு ஒரு விளக்கம், கிரியைக்கு ஒரு விளக்கம். கயிறு என்னத்தை குறிக்கிறது? இது கயிறு கொடிச்சீல. கொடிச்சீல தருப்ப கயிறு வந்து பாசம். பாசம். கொடிச்சீல ஆன்மா. ஆன்மா. மேல பசு கீறி இருக்கு. அஷ்ட மங்கள பொருட்களும் பசுவும் ஒவ்வொரு முறையும் கொடிச்சீரையில புதுசா கீறித்தான் ஏத்துறது. இந்த கொடிக்கவி என்று உமாவதி சிவம் ஒரு கவியை பாடியிருக்காரு. 3-4 பாடி இருக்கு.
அப்ப கொடியேற்று திருவிழாக்கு இந்த விளக்கம், மற்றது கோயிலுக்கு இந்த விளக்கம், கும்பாபிஷேகத்துக்கு விளக்கம். நான் சொல்லியிருக்கிறேன், உலகங்களையும் குறிக்கிறது என்ன. கோயில் வந்து சுத்தமாயா உலகத்தின் ஒரு சின்ன பிரான்ச், யாகசாலை சுத்தமாயா உலகத்தின் ஒரு மொபைல் பிரான்ச் அப்படியே டிசால்வ் பண்ணி போயிடும் அலுவல் முடிஞ்ச உடனே. கும்பாபிஷேகத்துக்கு வைக்கிற யாகசாலை ஒரு தரம் கட்டி வைக்கிறீர்கள், எல்லாம் கலட்டி போட்டு விடுவோம். அந்த படைப்பை அப்படியே இங்க கொண்டு வந்து பொருத்திடும். சிவலிங்கத்துக்கு அந்த தத்துவம் இருக்கு, நடராஜருக்கு அது இருக்கு. அப்ப ஒவ்வொன்றையும் பொருத்தி அந்த கருத்துக்களை உபனிஷத்துல ஒரு வரியில 2 வரியில சொன்ன கருத்துக்களை இங்க கொண்டு வந்து பொருத்தி வச்சதுதான் எங்களுடைய கிரியைகள், கோயில்கள், வேள்விகள், திருவிழாக்கள், ஆலய அமைப்பு, ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர், அந்த ஐகோன்ஸ், கடவுளுடைய பிரதிமைகள், உருவங்கள் எல்லாம் அப்படிதான். இதெல்லாம் கற்பனையில எழுந்தமான கட்டிடங்களோ எழுந்தமான படைப்புகளோ இல்லை. Unfortunately, it's become very expensive to maintain இப்ப எல்லாத்தையும். மற்றது கணபேருக்கு இது இந்த விளக்கமும் தெரியாது, எல்லாம் வியாபாரமா போகுது. கணக்கு என்ன சார்? பாசம், கருப்ப கயிறு பாசம். அதே விடுபட்டு இன்னொரு கயிறு தான் ஏத்துது, அந்த கயிறு சக்தி. கொடி ஏத்துற கயிறு அது சக்தி. ஆணவத்தோட அழுந்தி மூடி கட்டுண்டிருக்கிற ஆன்மாவை அதே இந்த கொஞ்சம் வெளியில விட்டு பிறப்பில விட்டு ஒவ்வொரு அனுபவத்தினூடாக சக்தி உடனிருந்து உயர்த்தி அப்படியே மேல போனோன்னா அந்த கொடி விரிஞ்சு அப்படியே சிவத்தோட சேருது. ஆன்மா சிவத்துடன் ஒன்றுது. நான் நினைக்கிறேன் இனிமேல் இந்த கிரியைகள் செய்யக்க இவ்வளவு பெரிய பண செலவில்லாம இதுகளை கொஞ்சம் விளக்கப்படுத்தாலும் காணும் போல இருக்கு. ஏனெண்டா என்னோட இளைஞர்கள் கும்பாபிஷேகம் நடக்க போது அதுக்கு சொன்னார்கள் செலவு வந்து 5 லட்சம் செலவு. 5 லட்சம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அந்தணர்களுக்கு சாப்பாட்டு செலவு மட்டும் கேட்டிருக்கணும். 52 54 லட்சம் அந்தணர்களுக்கு அந்த கும்பாபிஷேக தட்சணை மட்டும். அதை விட அவர்களுக்கு வேஷ்டி, அவருடைய பத்தினிமாருக்கு அந்த இதுக்கு சீலை, மாற்றது அதை விட 50 போத்தில் நெய், 50 போத்தில் தேன், அந்த அபிஷேக திரவியங்கள். இது ஆனா ஆக்கள் எவ்வளவு செய்யணுமா, அந்த ஒரு தரம் புறப்படுத்து நான் இதுன்னு செய்யணுமா. அந்த அவ்வளவு பெரிய செலவுள்ளதாக வந்துட்டுது. அதை கொஞ்சம் கொஞ்சம் இந்த உண்மைகளை சொல்லி கொஞ்சம் அடையாளமா செய்கிறதா வர வேணும். என்ன அது விளங்குது ஏனென்றது அது சரி இல்லை என்று சொல்ல இல்லை. அது ஒரு பெரிய அந்த நாளில ஊர் கூடி ராஜாக்கள் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு செய்து இப்ப தெருவுக்கு தெரு எல்லாம் இருக்குது இல்லை. அப்ப இவ்வளவு செலவழிச்சு செய்தும் இதை பற்றி செய்கிறவருக்கோ செய்விக்கிறவருக்கோ போறவருக்கோ பாக்குறவருக்கோ தெரிய வருவதுண்டா இல்ல, ஜீரோ. அப்ப பிரயோசனம் இல்லையே. இத்தனை கோடியை போட்டு செய்து என்ன பிரயோசனம்? ஏன் இது செய்யறோம், இதுல என்ன நடக்குது, என்ன இதுன்றது ஒன்றுமே தெரியாது. அதை மையமா கொண்டு வந்து அது கருப்பொருளை மையமா கொண்டு வந்து அது ஒவ்வொரு நாளும் விளக்கி கொஞ்சம் எளிமையா செய்தா இன்னும் நல்லா இருக்கு. அதுதான் யோசிக்கிறது. ஆனா யார் செய்யறது என்ன? வான்மையில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்கமன்னன் கோன் முறையரது செய்க குறைவிலாதுவீர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்கு கோலகமெல்லாம் மரக நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே. என்னாளுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷான் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். கோயில் தர்மகட்டா பூட்டி நீங்கள் சச்சங்கம்